வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கோபி அவரோட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் இந்த வீடை வித்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி அம்மா கேக்குறாங்க, என்ன சொல்ற கோபி, அப்ப நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க. சாரிம்மா, கொஞ்ச நாளாவே என்னோட பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குமா, எனக்கு வேற வழி இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க என்னோட வீட்டுக்கு வந்துருங்கம்மா, நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துப்பேம்மா அப்படின்னு சொல்றாரு. நடக்கிறத பேசு கோபி அப்படின்னு கோபப்படுறாங்க கோபியோட அம்மா. கோபி அப்பா சொல்றாரு, நீ கவலைப்படாத பாக்கியா, நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடு உன் பேர்லயே வந்துருமா அப்படின்னு சொல்றாரு. தாராளமா போடுங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. உங்க பேர்ல இருக்க சொத்தை என் பேர்லயே எழுதி கொடுத்தீங்க, உங்க மருமக பேர்ல தானே எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு கோபி. கோபி பாக்கியாட்ட சொல்றாரு, இது நாள் வரைக்கும் நீ கொடுத்த பணத்தை இந்த வீட்டோட வாடகைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, இந்த வீடு கட்டினதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சோ அந்த பணத்தை நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல என்ன விலை இந்த வீட்டுக்கு போகுமோ அந்த காசு கொடுத்து இந்த வீடை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா உன்னோட அம்மா பேரை இன்னும் பெருசா கூட போட்டுக்கோ வீட்டு முன்னாடி, இல்ல அவளோட போஸ்டர் கூட அடிச்சு ஒட்டு அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, அம்மாவோட பேரை இந்த வீட்டுக்கு வச்சதுதான் உங்களுக்கு கோபம்னா நான் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன், இன்னும் ஒரு மாசத்துல இந்த வீட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. செலியன்ட்ட கோபி சொல்றாரு, நீ பிளாட் வாங்க முயற்சி பண்றதா கேள்விப்பட்டா, அதுக்கு எவ்வளவு பினான்சியலா நான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கூட உனக்கு பண்றேன் செலியா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வீடு விற்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான், அதுக்குள்ள பணத்தை கொடுத்தா இந்த வீடை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு எழில்ட்ட சொல்றாரு. இல்ல அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராதிகாட்ட போய் இந்த வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. நீங்க சொன்னதுக்கு அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலையா அப்படின்னு ராதிகா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் ரியாக்ட் பண்ணல, அப்படி பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி அப்பா இப்ப கோபமா அங்க வராரு, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இல்ல, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு நக்கலா சொல்றாரு கோபி. அன்னைக்கு உங்க மருமக பெட்டியில என்னோட துணியை எடுத்து வச்சு பிளான் பண்ணி என்னை வெளியில அனுப்புனாலே அப்பா அவளோட திமிரு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு கோபி. அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி அப்பா சொல்றாரு, பாக்கியாவை ஏமாத்தி கோர்ட்ல போய் டைவர்ஸ்ல சைன் பண்ண வச்சவன் நீ, அவ மட்டும் அதை பத்தி ஒரு கேஸ் போட்டானா இன்னைக்கு நீ நிம்மதியா வாழ முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொன்னாலும் என்னோட முடிவுல இருந்து நான் மாறுறதா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ பண்றதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. ராதிகா இப்போ கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எவ்வளவு விஷயங்கள் தான் அவரும் தான் விட்டு கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களையும் இனியாவையும் அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காருன்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அதே மாதிரி அந்த வீட்டு ஆள்களையும் இவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கோபி அப்பா சொல்றாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாதமா, நான் ஓட்ட பேசல அப்படின்னு சொல்றாரு. இவ என்னோட ஒய்ஃப், இவ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவா அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, பாக்கியா கோர்ட்ல போய் குழந்தைங்க என் கூட தான் இருக்குது, இந்த வீடு எனக்கு தான் வேணும்னு சொன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒண்ணு பால் குடிக்கிற சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு வரல அப்படின்னு கோபி சொல்றாரு. 2 பசங்களை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன், அவங்க இப்ப வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட பொண்ணு இனியா இப்ப என் கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டுல என்னோட அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து நான் இங்க வச்சு நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. என் பொண்டாட்டியை பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பணம் மிச்சம் தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. இங்க என்ன பேசினாலும் என்னோட முடிவுல இருந்து நான் மாறுறதா இல்ல, வா ராதிகா இவர் கூட நின்று பேசி நீ எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. அடுத்ததா செலியனை இப்போ ஈஸ்வரி பாட்டி திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு கோபி பேர்ல தானே இருக்குது, அவனோட பேரு வீட்டுல இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுலதான் அவர் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்றாரு எழில். நீங்க யார் மேல கோபப்படணுமோ அங்க கோபப்படாம எழில திட்டிட்டு இருக்கிறீங்க அத்த அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. எதுக்கு இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியோட மாமியார் இப்ப பாக்கியாவை திட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு உன் பேரு தானே வச்சா, உனக்கு குழுக்குழுன்னு தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மாசத்துல பணம் கொடுக்கலன்னா நம்ம என்ன ரோட்லயா போய் நிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். ஏன் அத்தை நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ஏற்கனவே நான் வேணான்னு சொல்லி லோன் வாங்கி வச்சிருக்கிற, வீட்டு செலவுக்கே பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். இந்த வீட்டுக்கான பணத்தை கொடுத்து நானே வீட்டை வாங்கிடுவேன் பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு. அதான் எப்படிடா வாங்குவேன் அதை சொல்லு அப்படின்னு பாக்கியா மாமியார் திட்டுறாங்க. இன்ஜினியரிங்கையும் முழுசா படிச்சு முடிக்கல, இந்த படத்தையும் பாதிலையும் விட்டுட்டு வந்திருக்கிற, நீ எப்படிடா பணம் கொடுப்ப அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி உருப்படாத ஒரு பையன், அவனை சப்போர்ட் பண்ற ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எழில் பாக்கியாட்ட கேக்குறாரு, உனக்கே மேல நம்பிக்கை இருக்குதுல்லம்மா அப்படின்னு கேக்குறாரு. நீ இந்த பணத்தை கொடுக்க முடியாம போனா கூட நான் உன் மேல கோபப்பட மாட்டேன்டா, உன் மேல எந்த தப்பும் இல்லடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்ததா செலியன் ரூம்ல உட்காந்து ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு மொபைல்ல. ஜெனி வந்து செலியனை திட்டுறாங்க. வீட்டுல எல்லாரும் கீழே அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி உன்னால எப்படி இருக்க முடியுது செலியா அப்படின்னு கேக்குறாங்க.
அப்பா பேர்ல தான் வீடு இருக்கு, அந்த போர்டை எடுத்தா அப்பாவுக்கு கோபம் வரதானே செய்யும். அப்பா நிலைமையில நான் இருந்தாலும் நானும் அப்படிதான் நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். உங்க அப்பா மாதிரி என்னையையும் பாப்பாவும் விட்டுட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிப்பியா செலியா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. நான் என்ன மீனிங்ல சொல்றேன், நீ எதுக்கு இப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு செலியன் சொல்றாரு. ஜெனிலால அவ்வளவு பணத்தையும் எப்படி கொடுக்க முடியும், உன்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, நீ கொடுக்கலாம்ல அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. என்னோட பணத்தை எடுத்து அப்பா கையில கொடுக்க சொல்றியா, என்னோட தலையில என்ன இழிச்ச வாயன் எழுதியா ஒட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாரு செலியன். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.